உலகெங்கும் பரவி கிடக்கும் ஆன்மீக அன்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஸ்ரீ குரு பகவான் யூடியூப் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று காண இருப்பது பரபவரிடத்தின் குரு பெயர்ச்சி பலன். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு தனுசு ராசியிலிருந்து எட்டாம் வீடான கடகராசி என்று குரு உச்சம் பெற்றிருப்பதால் மன உளைச்சல், மன சங்கடம், அலைச்சல்கள், பகை இவையெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு பண்ணும். அதேபோல் கடனால் தொந்தரவு இவைகளெல்லாம் உண்டாகும். அதேபோல் 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, தனுசு ராசியின் விருச்சிக ராசி 12ஆம் வீட்டை பார்ப்பதால் சுப விரை செலவுகள் உண்டு பண்ணும். வெளியூர் பயணம் வெற்றி கொடுக்கும். அதேபோல் தொழில் செய்வதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம். பாஸ்போர்ட் விசா எடுக்கிறவங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல தருணமான நேரம் இது. அதேபோல் 7ஆம் பார்வையாக வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டை பார்ப்பதால், தனுசு ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால், மகராசியை பார்ப்பதால் வரவு செலவுகளில் பஞ்சம் இருக்காது. வரவு செலவுகள் நல்லாயிருக்கும். திடீர் யோகம், திடீர் பணவரவு செலவுகள், திடீர் பணவரவுகள் இவைகள்லாம் உண்டு பண்ணும். ஆனால் வரவுக்குண்டான செலவையும் உண்டு பண்ணும். அதேபோல் 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதால், தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டான தன் மறுவீடான இன்னொரு குரு ராசிக்கு மறுவீடான இன்னொரு வீடு குரு தனுசை பார்ப்பதால் வீடு, மண்மனை வாகனம், முதலீடு, அதேபோல் தொழில் உயர்வு, முன்னேற்றம், நாம் எண்ணிய காரியங்களில் வெற்றி, இவை அனைத்தும் சிறப்பாக இருக்கும். புதிதாக இடம் வாங்குபவர்கள் அல்லது வீடு வாங்கக்கூடிய மனையோ மண்ணோ தோட்டமோ அல்லது வீடோ வாங்கணும் எண்ண உடையவர்களுக்கு இது ஒரு அருமையான தருணம், அருமையான வாய்ப்பு. அதேபோல் இவர்கள் குரு பகவானை வழிபாடு செய்து வந்தால் பலன்கள் இன்னும் அபரிதமாகும். தட்சிணாமூர்த்தி, ஜீவசமாதி இந்த மாதிரி இடங்களுக்கு போய் செய்து வழிபட்டு வந்தால் இவர்கள் பலன்கள் அபரிதமாக பெருகும். நண்பர்களே, தொடர்ந்து